வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். இப்பதான் வந்து நான் இது போட்டிருந்தேன், சித்ரா பௌர்ணமி ஒரு பதிவு போட்டிருந்தேன். காலையில் ரொம்ப நாள் 2-3 வாரம் ஆச்சு பதிவுகள் போட்டு. இப்பதான் போட்டிருந்தேன், ஏன்னா உடம்பு சரியில்லை அது இதுன்னு பிரச்சனைனால இப்போ போட்டிருக்கேன். ஆனால் காலையில் ஒன்றுமே இல்லையேன்னு பார்த்தேன். அப்புறம் போட்டு ஒரு 1 ஹவரில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இன்று ஒரு தகவலில் இன்னைக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா, மகாலட்சுமி அபிஷேகம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விக்கிரகம் கண்டிப்பாக இருக்குங்க. ஓகேங்களா, ஒரு காமதேனு சிலை இருக்கலாம், அன்னபூர்ணி சிலை இருக்கும். ஸோ அதே மாதிரி மகாலட்சுமி சிலை இருக்கும், வேல் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வலம்புரி சங்கு. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, எங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருக்குது, வேல் இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்பவுமே வலம்புரி சங்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பௌர்ணமி பௌர்ணமி அப்போ நான் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வருஷமா. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 6 மந்த்ஸு. அதுக்கப்புறம் நான் ஜாப் கிடச்சி நான் பெங்களூர் போனதுனால என்னால் பண்ண முடியலன்னு அதில் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, அரிசி மதி, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தினந்தோறும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வீடு ஃபுல்லாக தெளிப்பேன், அப்புறம் குடிப்பேன். தீர்த்தம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவேன். டைம் இல்லைங்கிறனால நான் என்ன பண்ணேன்னாக்கா, ஃபுல்லாக வந்து அரிசி பச்சரிசி மாவு வச்சுருவேன். அது மாதத்தில் வர பௌர்ணமி இல்லை அமாவாசை அப்போ வந்து அதை மாற்றிடுவேன். ஏன் வந்து மக்கள் வந்து நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு அபிஷேகம்லாம் வீட்டில் செய்கிற பழக்கத்தை வச்சாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் வந்து ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை பார்த்தீங்கன்னா நல்ல முழுமை பெற்ற நாட்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து அதோட சக்தியை வந்து அதீத சக்தியை அப்படியே வந்து இழுத்து கிரகிச்சு வச்சிருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சு அம்பால வேண்டுறோமோ அது நம்ம கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு ஐதீகம் தான் காரணம். ஸோ இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்சது. அதுதான் நான் ஏன் இப்போ இதை போடுறேன்னா, நான் இது வந்து போன வாரம் நான் வெள்ளிக்கிழமையே நான் பண்ணிட்டேன், திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ வெள்ளிக்கிழமை தான் திருச்செந்தூர் போனால் அன்னைக்கு காலையிலே பண்ணிட்டேன். ஆனால் ஏன் இப்போ போடுறேன்னா, நாளைக்கு சித்ரா பௌர்ணமிங்க. ஸோ ரொம்ப அதிவிசேஷமான நாள். பௌர்ணமியிலேயே சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப அதிவிசேஷமான நாள். உங்கள் வீட்டில் ஏதாவது விக்கிரகங்கள்லாம் வச்சா நீங்கள் இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணலாம். அதனால தான் இந்த பதிவு இப்போ நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த ஒரு அபிஷேகம் நம்ம பண்ணுறனால அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வீட்லேயே வாங்கி வச்சிருங்க. முன்னாலே எல்லாமே ரெடியாக தயார் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நம்ம அபிஷேகத்துக்கும் நம்ம எடுத்துக்கிற டைம், நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், காலை 4லேருந்து 5:30க்குள்ள எந்த அபிஷேகம் பண்ணிட. வலம்புரி சங்கு பௌர்ணமி எப்போ பண்ணுறனாலும் அப்போ தான் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து வேலுக்கு பண்ணுறனால, ஆனால் நாள் காலமே நான் செலக்ட் பண்ணிப்பேன். இப்போ வேலா முருகருக்கு உகந்த திதி நட்சத்திரம் இருக்கான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி வரும்போது வேலுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணுவேன். அம்பாள் வருதா, அம்பாளுக்கு வலம்புரி சங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பௌர்ணமி எடுத்துப்பேன். அது நாள் கணக்கே பார்க்க மாட்டேன். ஸோ பௌர்ணமிங்கிறது ஒரு நல்ல முழுமை பெற்ற நாளுங்கனால அது பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம நாள் கணக்கு எந்தெந்த கடவுள் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த கடவுளுக்கு உண்டான நாட்கள் திதிகள் விசேஷமான இருக்கும். நல்ல நாட்கள் வரும், அந்த நாளாக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது. ஸோ நாளைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால, அதாவது இன்னைக்கு நைட்டு நமக்கு பகலில் தான் சூரிய உதயம் கிடக்குன்னும் போது நாளைக்கு ஸோ மக்கள் பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது விக்கிரகம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி சின்ன சிலை தான், ஒரு 2.5 இன்ச்சு சிலை தான் இது. பொதுவாக ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு தாண்டி ஒரு 7 இன்ச்சு 10 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. ஆத்தா வந்து நம்ம வீட்டில் அசைவங்க பெருகணும் போது அந்த அம்மனுக்குன்னு உண்டான ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது சின்னதோ பெருசோ ஆகுது, என்ன பொறுத்தது விக்கிரகம் அவ்வளவுதான். ஸோ விக்கிரகமா நம்ம முதல்ல நம்ம பயன்பாட்டுக்கு வரும்போது, ஸோ வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை தான் நான் சென்னையில் பெங்களூர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது தான் எனக்கு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து சரி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தின்னு போட்டிருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமையும் நல்ல நாள். ஏன்னா ஆதிசங்கரர் வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை அருள் நாளும் வந்து ஒரு நல்ல நாள் தான். ஸோ அதனால ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி வந்தனால சரி பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை நான் 2 தான் பார்ப்பேன். வளர்பிறையா தேய்பிரியான்னு பார்ப்பேன். வளர்பிறை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாள், ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஓகே, நாளும் நல்லா தான் இருந்தது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை காலையிலே. ஆனால் என்ன, நான் 4 மணிக்கு ஏஞ்சிக்கணும்னு நினச்சேன். இந்த ஊருக்கு போயிட்டு வந்த அலைச்சல் என்னால் ஏஞ்சிக்க முடியல. 5 மணிக்கு தான் ஏஞ்சி அடிச்சு பிடிச்சி குளிச்சு ரெடி ஆகிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு, ஓகேங்களா, வாசலில் பூக்களை வச்சுட்டு அது மாதிரி கம்ப்யூட்டர் சம்பராணி ஏற்றிட்டு, வீட்டுக்குள்ளேயே கம்ப்யூட்டர் சம்பராணி ஏற்றி ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு வெளியில் ஒரு
விளக்கு ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் வீட்லேயும் விளக்கு ஏற்றிட்டு, ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு இந்த வேலையை ஆரம்பித்தேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இதுவே நமக்கு ஒரு ரெடி பண்ணுறதுக்கு 1 hour ஆகிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம். நான் எப்போவுமே வீட்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா பால் அபிஷேகம் பண்ணுவேன். அதாவது 5 பொருள் வச்சு தான் பண்ணுவேன். நிறைய எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஒத்தப்படையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பாலாபிஷேகம் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விக்கிரகத்தை நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. ஏன்னா சின்ன விக்கிரகம் தான். நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா நம்மளால இந்த இடத்துல எல்லாமே பண்ணோம்னா தண்ணி அதிகமாக போகும். அதனால முதலே நல்லா நான் நல்ல தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு பன்னீரில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பால் பண்ணேன். ஓகேங்களா, பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணேன், தயிர் பண்ணேன். இதில் நம்ம வீட்டில் செய்கிற முறையில் முக்கியமாக என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பூக்களை வைக்கணும். அதே மாதிரி தூப தீபம் காட்டணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, 5 பண்ணிட்டு மொத்தமா குங்குமம் நெத்திக்கு வந்து அம்பாளுக்கு வந்து இது வைப்பாங்க, குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களை வச்சுட்டு தூப தீபம் அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பொருளுக்கும் பண்ணணும். இது என் பையன் தான் காலையில் ஏஞ்சி வந்து வீடியோ எடுத்தான். எப்படி எடுத்தானே தெரிலங்க. ஒரே கிராஃபிக்ஸ் மயமா அந்த சாமி படங்கள்லாம் வரும்போது ஒரு வீடியோ எடுத்தா எப்படி அந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே எனக்கும் சந்தோஷம். ஏன்னா அதுக்கப்புறம் நானும் பார்க்கல, இப்போ அப்லோட் பண்ணும்போது தான் நானே இப்போ பார்க்குறேன். ஸோ எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து 3 பொருள் பண்ணியிருக்கோம். 3வது மஞ்சள். அந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்துகளில் சொல்லி வாங்கினது. அம்பாளுக்கு பண்ணணுங்க. தூய மஞ்சள் வேணும்னு கேட்டேன். அவங்க அரைச்சி எடுத்து வந்து கொடுத்தாங்க. நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நாட்டு மருந்து கடைன்ட்டு. நான் கடைனா நான் வைக்கல, எனக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். நமக்கு போனோம்னா ஒரிஜினல் பொருளாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதே கடையில் வாங்குவேன், டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரிஜினல் பொருளாக கொடுப்பாங்க. அந்த கடையில் எல்லாம் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம வழக்கமா. ஸோ அவர்கிட்ட சொல்லி மஞ்சள் அபிஷேகத்துக்குன்னு கேட்டு வாங்கி அது மஞ்சளுக்குன்னு அபிஷேகத்துக்குன்னு வச்சுக்குவேன். அது வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளே வச்சுக்கலாம். அடுத்து குங்குமம். அம்பாள் இல்லையா, மஞ்சள் குங்குமம் இல்லாமல் இருக்க முடியுமா? அதே மாதிரி கண்டிப்பாக பால் பொருட்கள் இல்லாமல் அபிஷேகம் பண்ணாது. ஏதாவது ஒன்று பாலோ இல்லை தயிரோ கம்பல்சரி வேணும். 3 பொருள் கூட போதும். பாலில் தயிர் ஏதாவது ஒன்று, மஞ்சள் குங்குமம் ஒன்று, மஞ்சள் இருந்தால் கூட ஓகே. தேன் இல்லையா, இல்லை மஞ்சள் குங்குமம் கூட பண்ணுங்க, பரவாயில்ல. இது தவிர அபிஷேகம் பண்றாங்க, நிறைய இருக்கு. அபிஷேக பொருட்களுக்கு சந்தனம் பண்ணலாம், நிறைய இருக்கு. நமக்கு வந்து நம்மளால் வீட்டில் செய்யறதுனால ஒரு 5 பொருள் போதும். நம்ம மனசு தூய்மை தாங்க முக்கியம். ஆத்தாள் வந்து நம்மளை பண்ணலைனாலும் கோச்சிட்டு நமக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க போறதில்ல. இருந்தாலும் எப்பவுமே வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம தேவையை புரிஞ்சு நம்ம கேட்கலனாலும் செய்யறவங்களுக்கு மேல நம்ம மேல எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு அதிக அன்பு இருக்கும் இல்லையா? ஆத்தாளுக்கும் நம்ம மேல அன்பு வேணும் இல்லையா? அப்ப என்ன வரும், அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, இது தேவையே இல்லைனாலும் இவன் பண்றான், இவனுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் தான் வேண்டுறாங்க, எல்லாருக்கும் தான் செய்யறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நானும் தான் எல்லாம் வேண்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்றாங்க. இது கேள்வி. அப்போ நம்ம அவங்கள விட ஒரு படி மேல. இப்ப லட்சம் பேர் கோடி பேர் ஆனா ஒருத்தர் தானே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர முடியும். அந்த ஒருத்தர் எப்படி வர முடியும்? அவங்கள விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன ஆஃப் மார்க் 1 மார்க்லாம் எப்படி போகும், ஹார்ட் ஒர்க். அந்த மாதிரி தான் கூட நமக்கு அதிர்ஷ்டமும் வேணும். அந்த மாதிரி இதெல்லாம் சிலது எனக்கே ஒரு மனசுக்கு தோணும், இது கடைசியா பண்ணிருங்க. பன்னீர்ல கழுவி முதல்ல இது பண்ணிடுவோம், கடைசியிலும் பன்னீர். பன்னீர் கணக்கு இல்லை, பன்னீர் இல்லாம தான் 5 பொருள் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, நாட்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொருட்கள் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பா ஆத்தா வந்து நம்ம கிட்ட வந்து குடிக்கொள்வாள்ன்றதுல எந்த அளவுலும் நம்ம சந்தேகமே பட வேண்டாம். இது நமக்கு தேவையே இல்லைன்னாலும் நம்ம செய்யன்ற போது கண்டிப்பா அம்பாள் நமக்கு பரவாயில்ல, இவன் நமக்கு உண்மையோட இருக்கான், பக்தியோட இருக்கான். கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான பக்தி, அன்பு. இது 2 தான். நீ அவருக்கு என்ன செய்யறங்கிறதுல எனக்கு எனக்கு வைரமாலை செஞ்சியா, வைரங்கிரீடை செஞ்சியா, எனக்கு என்ன தங்கத்துல அது போட்டு வாங்கிப்பிடியா, அதெல்லாம் நம்ம கிட்ட கேட்கல ஆண்டவர். இருக்கா செய், இல்லையா உன்னோட அன்பையும் உன்னோட மன தூய்மையும் உன்னுடைய இதுவும் பக்தியும் நீ எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறங்கிறது தான் முக்கியம். இதுல அதெல்லாம் ஒண்ணு. நம்ம வீட்டுல செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒண்ணுதான். அதனால என் மனசுக்கு எனக்கு எப்பவுமே செய்யணும்னு தோணும், செய்வேன். ஸோ ஆத்தால அன்னைக்கு பண்ணி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அம்பாள் அப்படியே சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு.
அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தது. அது என்னவோ பாருங்க, அந்த வீடியோலயே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு வாய் நல்லா செஞ்சு வந்து அவங்க உண்மையிலேயே மனசு குளிர்ந்தா மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி, ஏன்னா நல்ல நாள் வெள்ளிக்கிழமை வளர்ப்புற செஞ்சிடலாம். ஏன் இது இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன், நாளைக்கு கண்டிப்பா வந்து சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நாளைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி செலக்ட் பண்ணிக்கிங்க. எந்த அபிஷேகத்துக்கும் உணவு, ஏன்னா சித்ரா பௌர்ணமி எல்லா கடவுளுக்குமே வழிபட நாள்னு சொல்லிட்டு இப்பதான் நான் ஒரு இதுவே போட்டிருக்கேன், பதிவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்க அபிஷேகம் செய்யும்போது முக்கியமா ஒரு விஷயம் பூக்கள் சொன்னேன், அதே மாதிரி நெய்வேத்தியம் செய்யும் போதே பாத்தீங்கன்னா அந்த 5 பொருள் வச்சு பண்றீங்கல்ல, அப்பவே நீங்க என்ன பண்ணணும்னா, ஆத்தாளுக்கு கல்கண்டு ரொம்ப பிடிக்கும், ஒரு சின்ன கிண்ணத்துல கல்கண்டு வச்சிருங்க. இல்லையா பரவாயில்ல, வெத்தலை பாக்கு, மஞ்சள், பழம், இது போதும். ஓகேங்களா? இது மேஜர். நம்மளோட காயத்ரி மந்திரம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமிய ஷா வித்மஹே விஷ்ணு பதர்ஷன்ய ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா. இதான் காயத்ரி மந்திரம். அது இல்லாம அஷ்டலக்ஷ்மிகளுக்கான மந்திரம் கொடுத்துருக்கேன், தனலட்சுமி, வித்யாலட்சுமி. எனக்கு இப்ப படிக்க டைம் இல்லைன்னா படிச்சா இந்த ஆல்ரெடி 15 நிமிஷம் வித்யாலட்சுமி, தானியலட்சுமி, இந்த பட்சம் இன்னும் 3 நிமிஷங்கள் கூட போயிடும். வீரலட்சுமி, சௌபாகியலட்சுமி. அதனால அதை ஃபுல்லா படிக்கல. நீங்க வேணுன்றவங்க அதை படிங்க. நீங்க வேணுன்ற செலக்ட் பண்ணி படிச்சுங்க. சௌபாகியலட்சுமி, சந்தான லட்சுமி, காருண்ய லட்சுமி, ஆதிலட்சுமி, இந்த 8 லட்சுமிகளுக்கான மூல மந்திரம் இதுதாங்க. ஸோ காயத்ரி மந்திரம், மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் படிச்சாச்சு, இது படிச்சாச்சு. எப்படி வந்து பூச்சி முறைகள் பண்ணணும்னு சொல்லியாச்சு. என்ன இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், சுவாமிக்குன்னு ஒரு 108 அஷ்டோத்திரம் இருக்கு. அது இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க. 108 போற்றுகள் படிங்க. அதுதான் முடிச்சுட்டு நீங்க இது பண்ணலாம். 108 லக்ஷ்மி போற்றி. ஓம் அன்பு லக்ஷ்மி போற்றி, ஓம் அன்னலக்ஷ்மி போற்றி, ஓம் அமிர்தலக்ஷ்மி போற்றி, ஓம் அம்சலக்ஷ்மி போற்றி, ஓம் அருள் லக்ஷ்மி போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மி போற்றி, ஓம் அழகலக்ஷ்மி போற்றி, ஓம் ஆனந்தலக்ஷ்மி போற்றி, ஓம் ஆகமலக்ஷ்மி போற்றி, ஓம் ஆதிலக்ஷ்மி போற்றி, ஓம் ஆத்மலக்ஷ்மி போற்றி, ஓம் ஆளும் லக்ஷ்மி போற்றி, ஓம் இஷ்டலக்ஷ்மி போற்றி, ஓம் இதயலக்ஷ்மி போற்றி, ஓம் இன்பலக்ஷ்மி போற்றி, ஓம் ஈகை லட்சுமி போற்றி, ஓம் உலகலட்சுமி போற்றி, ஓம் உத்தமலட்சுமி போற்றி, ஓம் எரியலட்சுமி போற்றி, ஓம் ஏகாந்த லட்சுமி போற்றி, ஓம் ஒளிலட்சுமி போற்றி, ஓம் ஓங்காரலட்சுமி போற்றி, ஓம் கருணலட்சுமி போற்றி, ஓம் கடகலட்சுமி போற்றி, ஓம் கஜலட்சுமி போற்றி, ஓம் காணலட்சுமி போற்றி, ஓம் கிரகலட்சுமி போற்றி, ஓம் குணலட்சுமி போற்றி, ஓம் குங்குமலட்சுமி போற்றி, ஓம் குடும்பலட்சுமி போற்றி, ஓம் குளிர்லட்சுமி போற்றி, ஓம் கம்பீரலட்சுமி போற்றி, ஓம் கேசவலட்சுமி போற்றி, ஓம் கோபிலட்சுமி போற்றி, ஓம் கோவிந்த லட்சுமி போற்றி, ஓம் கோமாதா லட்சுமி போற்றி, ஓம் சர்வலட்சுமி போற்றி, ஓம் சக்தி லட்சுமி போற்றி, ஓம் சக்கரலட்சுமி போற்றி, ஓம் சத்திய லட்சுமி போற்றி, ஓம் சங்கு லட்சுமி போற்றி, ஓம் சந்தான லட்சுமி போற்றி, ஓம் சந்நிதி லட்சுமி போற்றி, ஓம் சாந்த லட்சுமி போற்றி, ஓம் சிங்கார லட்சுமி போற்றி, ஓம் சீவலட்சுமி போற்றி, ஓம் சீதாலட்சுமி போற்றி, ஓம் சுப்புலட்சுமி போற்றி, ஓம் சுந்தரலட்சுமி போற்றி, ஓம் சூரியலட்சுமி போற்றி, ஓம் செல்வலட்சுமி போற்றி, ஓம் செந்தாமரை லட்சுமி போற்றி, ஓம் சொர்ணலட்சுமி போற்றி, ஓம் ஸ்வரூபலட்சுமி போற்றி, ஓம் சௌந்தரியலட்சுமி போற்றி, ஓம் ஞானலட்சுமி போற்றி, ஓம் தங்கலட்சுமி போற்றி, ஓம் தனலட்சுமி போற்றி, ஓம் தானியலட்சுமி போற்றி, ஓம் திரிபுர லட்சுமி போற்றி, ஓம் திருப்புகழ் லட்சுமி போற்றி, ஓம் திலகலட்சுமி போற்றி, ஓம் தீபலட்சுமி போற்றி, ஓம் துளசி லட்சுமி போற்றி, ஓம் துர்கா லட்சுமி போற்றி, ஓம் தூய லட்சுமி போற்றி, ஓம் தெய்வலட்சுமி போற்றி, ஓம் தேவலட்சுமி போற்றி, ஓம் தைரியலட்சுமி போற்றி, ஓம் பங்கயலட்சுமி போற்றி, ஓம் பாகியலட்சுமி போற்றி, ஓம் பார்க்கடலட்சுமி போற்றி, ஓம் புண்ணியலட்சுமி போற்றி, ஓம் பொருள் லட்சுமி போற்றி, ஓம் பொன்னிறலட்சுமி போற்றி, ஓம் போகலட்சுமி போற்றி, ஓம் மங்களலட்சுமி போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி, ஓம் மாதவலட்சுமி போற்றி, ஓம் மாதா லட்சுமி போற்றி, ஓம் மாங்கல்யலட்சுமி போற்றி, ஓம் மாசில்லா லட்சுமி போற்றி, ஓம் முக்தி லட்சுமி போற்றி, ஓம் முத்து லட்சுமி போற்றி, ஓம் மோகன லட்சுமி போற்றி, ஓம் வரம் தரும் லட்சுமி போற்றி, ஓம் வரலட்சுமி போற்றி, ஓம் வாழும் லட்சுமி போற்றி, ஓம் விளக்கு லட்சுமி போற்றி, ஓம் விஜயலட்சுமி போற்றி, ஓம் விஷ்ணுலட்சுமி போற்றி, ஓம் வீட்டுலட்சுமி போற்றி, ஓம் வீரலட்சுமி போற்றி, ஓம் வெற்றிலட்சுமி போற்றி, ஓம் வேங்கட லட்சுமி போற்றி, ஓம் வைர லட்சுமி போற்றி, ஓம் வைகுண்ட லட்சுமி போற்றி, ஓம் நாராயண லட்சுமி போற்றி, ஓம் நாகலட்சுமியை போற்றி, ஓம் நித்திய லட்சுமியை போற்றி, ஓம் நீங்காத லட்சுமி போற்றி,
ஓம் ராமலக்ஷ்மி போற்றி, ஓம் ராஜலக்ஷ்மி போற்றி, ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மி போற்றி, ஓம் ஜெயலக்ஷ்மி போற்றி, ஓம் ஜீவலக்ஷ்மி போற்றி, ஓம் ஜோதிலக்ஷ்மி போற்றி, ஓம் ஸ்ரீலக்ஷ்மியே போற்றி 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 போற்றி. இதுதாங்க நம்ம வழிபடும் முறை. ஸோ எப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன், என்ன மாதிரி நம்ம வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சிங்க, உங்ககிட்ட என்ன விக்கிரகம் இருக்கோ நாளைக்கு சித்ரா பௌர்ணமி பிரம்ம முகூர்த்தத்தில் 5:30க்கெல்லாம் முடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு இது வந்து அம்பாளுக்குன்னும் போது இதை தவிர உங்களுக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரங்கள் என்ன தெரியுதோ பாடல்கள் என்ன நிறைய இருக்குங்க. யூடியூப்ல போட்டால் எதை வேணாலும் பாடலாம். முக்கியமா கனகதாரா ஸ்தோத்திரம் பாடணும், ரொம்ப நல்லது. அதுவும் சுக்கரவரையில வெள்ளிக்கிழமை நீங்க சுக்கரவரையில பாடி பாருங்க. ஆத்தா நமக்கே தெரியாம அருள் பண்றதுன்னு வந்து நமக்கு தெரியாது. ஆனா போக போக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கிறது உங்க கண்கூடா நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லது நடக்கும். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. ஸோ எல்லா மெத்தடும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்படி விளக்கேற்றணும், என்ன பண்ணணும், அஷ்டோத்திரம் படிக்கணும், ஒரு நெய்வேத்தியம் வைங்க, பூக்களை வைங்க. வீட்டில் சாமிக்கு எல்லாரும் இருப்பாங்க, எல்லாருக்கும் பூக்கள் வைங்க. நன்றி, வணக்கம்.